بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 18 ஹதீஸ்களை பார்த்துவிட்டு அதில் உள்ள தேவைப்படும் இடங்களில் விளக்கத்தையும் பார்த்துவிட்டு இன்றைக்கு நம்ம 19வது ஹதீஸை பார்க்க இருக்கிறோம். இந்த 19வது ஹதீஸை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பாபுன், ஹதீஸுக்கு முன்னாடி சில ஹதீஸுக்கு பாட தலைப்பு கொடுப்பார்ல, இதுக்கு ஒரு பாட தலைப்பு கொடுத்துட்டு 19வது ஹதீஸை ஆரம்பிக்கிறார். பாபுன், பாபுன் என்றால் ஹாதா பாபுன், இது ஒரு பாடம் சொல்லிட்டு என்ன பாட தலைப்பு என்னென்னா, இந்த அல் ஃபிராரு மினல் ஃபித்தனி. ஃபித்தன் என்கிற வார்த்தை வந்து ஃபித்னத்துன் என்பதற்கு ஜம்மோ ஃபித்தன். ஃபித்னா என்றால் குழப்பம், ஃபித்தன் என்றால் குழப்பங்கள். அப்போ ஃபித்தன்கிற வார்த்தை வந்து ஜம்முடைய வார்த்தை. அல் ஃபிரார் என்றால் ஃபர்ரன்னா வந்து ஓடுறது, விரண்டு ஓடுறது. அல் ஃபிரார்னா ஓடுவதுன்னு அர்த்தம். அப்போ அல் ஃபிராரு மினல் ஃபித்தனி, ஃபித்னாக்களிலிருந்து விரண்டு ஓடுவது மினத்தீனி, மார்க்கத்தில் உள்ளதாகும். மார்க்கம்னா நம்ம தொழுவுறு நோன்பு வைக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல ஃபித்னா தலை விரித்து ஆடுது, அங்கே இருந்தால் நம்மளும் அந்த ஃபித்னாவில் மாட்டிக்கிடுவோம் என்று கருதி இந்த ஊரே வேணாம்டா, இந்த நாடே வேணாம்டான்னு ஓடுறோமே, அதுவும் தீனில் உள்ளது தான். ஹிஜ்ரத்து கூட அதானே, சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்களே, அதெல்லாம் தீனில் உள்ளது தானே. அதில் என்ன அமல் செஞ்சாங்க? ஓடத்தான் செஞ்சாங்க. ஓடுவது தீனில் உள்ளது தான். அப்போ மினத்தீனி, தீனில் உள்ளதாகும். இது ஹபர் முந்தி விட்டது. எது தீனில் உள்ளது? அல் ஃபிராரு மினல் ஃபித்தனி, ஃபித்னாக்களிலிருந்து விரண்டு ஓடுவது. ஃபித்னா நடக்கும்போது என்ன செய்யணும்? அங்கேருந்து விரண்டு ஓடுவது தீனில் உள்ளதாகும். பல குழப்பங்கள், எங்கெல்லாம் குழப்பங்கள் இருக்குதோ எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி திருத்த முடிஞ்சால் நீ திருத்தலாம். திருத்த இயலாத ஃபித்னா எல்லை மீறி போகுது, நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் கூட அந்த ஃபித்னாக்களில் போய் விழுந்துருவோம் என்ற மாதிரி பயம் வரும் என்று சொன்னால், தீனை காத்து கொள்வதற்காக வேண்டி அதை விட்டே ஓடி போகிறதுக்குல அது தீனில் உள்ளது. ஓட வேண்டிய தேவை வந்தால் ஓடிடணும், ஃபித்னாவில் விழுந்து விடாமல் தப்பித்து கொள்ளணும், அதுவும் தீனில் உள்ளது தான்ட்டு தலைப்பு கொடுத்துட்டார். தலைப்புக்கு உள்ளவாறு ஹதீஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 19வது ஹதீஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஹத்தசனா, நமக்கு அறிவித்தார் அப்துல்லாஹிப்னு மஸ்லமா. அப்துல்லாஹிப்னு மஸ்லமா என்பவர் எனக்கு அறிவித்தார். இது புகாரியோட உஸ்தாது. அவர் யார் வழியாக அறிவித்தார்? அன் மாலிக்கின், மாலிக் வழியாக அறிவித்தார். இந்த மாலிக்கு யார் வழியாக அறிவிக்கிறாரு என்று கேட்டால், அன் அப்துர் ரஹ்மான் இப்னி அப்துல்லாஹ் இப்னி அப்துர் ரஹ்மான் இப்னி அபி சாசா. ஒரே அப்துர் ரஹ்மான் இப்னி அப்துல்லான்னு மட்டும் போட்டிருக்கலாம், அந்த பேரில் 4-5 பேர் இருப்பாங்க. அதுக்காக என்ன செய்வார்னா, தாத்தா பேரையும் சேர்ப்பார். அந்த பேர்லேயும் ஒரு 4-5 பேர் வருவாங்கன்னா இன்னும் கொழு தாத்தாவையும் சேர்த்துக்கிற வேண்டியது. இப்போ இவரை மட்டும் குறிச்சிடும். சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, தகப்பன் பேரோடு நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவர் மட்டும்தான் இருப்பார். அந்த பேர்லேயே இவர் பேர் மாதிரியே அவர் பேரும் இருந்து, இவர் தகப்பன் பேர் மாதிரி அவர் தகப்பன் பேர் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ யாரை சொல்கிறோன்னு விளங்காது. அப்போ என்ன செய்யணும்? வாப்பா ஒன்றா இருக்குது, அப்போ தாத்தாவையும் சேர்த்துக்க. தாத்தாவை போட்டோன்னு வேறு ஆளுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போவும் தெரியாத இன்னொரு ஆளையும் சேர்த்துக்கிறது. இதுக்கு 4 பேர் போடுறாங்கன்னா, சில ஆட்களுக்கு வந்து வாப்பாவோட நிப்பாட்டிக்கிடுவாங்க, சில ஆளுக்கு தாத்தாவோட நிப்பாட்டுவாங்க, சில ஆளுக்கு முழு தாத்தாவோட போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், அந்த பேரில் அதிகமான ஆளுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அப்போ மாலிக் அறிவிக்கிறார். மாலிக் ஒன்றுமே போடல, மாலிக்னா மாலிக்கிமாம். அவர் அறிவிக்கிறாரு, அன் அப்துர் ரஹ்மான் இப்னி அப்துல்லாஹ் இப்னி அப்துர் ரஹ்மான் இப்னி அபி சாசா. அபு சாசாவுடைய மகன் அப்துர் ரஹ்மான், அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் அப்துர் ரஹ்மான் இருக்கார், அவர் வழியாக மாலிக் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்? அன் அபிஹி, அவருடைய தகப்பனார் வழியாக அறிவித்தார். தகப்பனார் யார்? அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான். இந்த அப்துர் ரஹ்மான் வந்து அவர் தகப்பனார்னா இவர் தானே, அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் வழியாக அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, ரவா நபி சயீதின்,
அபு சயீத் அல் குதிரி வழியாக அறிவித்தார். ஒரு சஹாபியை போட்டால் என்ன செய்வாங்கன்னா ரலியல்லாஹு அன்ஹுன்னு போட்டுக்குருவாங்க, துவா செஞ்சுக்கிறது. அன்னஹு கால, அபு சயீத் அல் குதிரி சொன்னார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிக்கு ஐ யகூன ஹைர மாலில் முஸ்லிமி கனமுன். யூஷிக்குங்கிற வார்த்தை என்ன, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சர்ஃப் பாடத்தில். என்ன பாடம் படிச்சிருக்கோம்னா அஃஆலுல் முகாரபா, முகாரபாவுடைய ஃபேல்கள்னு படிச்சிருக்கிறோம். முகாரபா ஃபேல் என்னென்னா காத, கர்ப, அசா, காத, கர்ப, ஔஷக, இந்த சொற்கள் வந்து முகாரபாவுடைய ஃபேல்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது எந்த ஒரு செயலையும் குறிக்காது, வினை சொல்லு தான். ஒரு வினைன்னா ஒரு செயலை குறிக்கும், எல்லாம் அடித்தாண்டா அடிக்கிறதுன்னு செயலை குறிக்கும்ல. இது எந்த ஒரு வினையையும் குறிக்காது. இந்த காதாவுடைய வகையராக்கள் இருக்கிற இந்த சொற்கள் வந்து ஒரு செயல் நடக்கிறதுக்கு உள்ள எல்லா முஸ்லீமும் செஞ்சு முடிச்சாச்சு, ஆனால் அந்த செயல் ஒன்று நடக்கலை, நெருங்கியாச்சு. அந்த நேரத்தில் அதை குறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த காதவை, ஔஷக்க, இந்த மாதிரி வார்த்தையை போடுவாங்க. எப்படி இப்போ காத ஜெய்துன், ஜெய்து யக்குத்துல், கொல்லுவதற்கு தயாராகிவிட்டான், கொல்லலவன். அருவாள் எடுத்து கத்தியை தீட்டி துப்பாக்கியில் தோட்டா போட்டு கரெக்டாக நிற்கிறான்ல, அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காத ஜெய்துன் யக்குத்துலு, ஜெய்து கொல்ல ரெடியாகிவிட்டான். காத ஜெய்துன் யகுத்தசிலு, குளிக்க ரெடியை, குளிக்க ஜெய்து இன்னும் குளிக்கலை. அதே நேரத்தில் வந்து குளிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, டவலு, போக்குவரத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாத்ரூம் வரைக்கும் திறந்து உள்ளே போயிட்டான். அப்போ என்ன செய்வோம், காத ஜெய்துன் யகுத்தசிலு, ஜெய்து குளிக்க நெருங்கி விட்டான், குளிக்க ரெடி ஆகிட்டான், தயாராகிட்டான். இதை சொல்வதற்கு உள்ள ஃபேல் தான் காத என்பது. காதவுலேருந்து அதில் வரக்கூடிய எல்லா காத, எக்காது எல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஔஷக்க ஒன்று, ஔஷக்கவுலேருந்து யூசிக்கும், ஔஷக்க வந்துடுச்சுன்னா அதனுடைய வருங்காலம் யூசிக்கும். அப்போ அசாண்டு ஒரு சொல் இருக்கிறது, காதாண்டு ஒரு சொல் இருக்குது, கர்பான்னு ஒரு சொல் இருக்குது, ஔஷக்கான்னு ஒரு சொல் இருக்கிறது. இந்த வினைச்சொற்களுக்கு பேர் என்னென்னு கேட்டால் முகாரபா உடைய ஃபேல்கள், அஃஆலுல் முகாரபா என்று சொல்லுவாங்க. அப்போ யூஷிக் என்றால் அந்த செயல் நடக்கிறதுக்கு நெருங்கிருச்சு, ஒன்று நடக்கலை, நெருங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த யூஷிக்கு முதல் நம்ம அர்த்தம் செய்யாமல் மற்றதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக யூஷிக்கை கொண்டாந்து ஜாயின் பண்ணிக்கணும். யூஷிக் அப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே கூனை, ஹைரு, இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். மாலு, முஸ்லீம், இதெல்லாம் அர்த்தம் தெரியும். கணமுன்னா ஆடு, ஆடுகள். ஷாஃபு என்றால் உச்சி, ஜிபால் என்றால் மலைகள். ஜிபால்னா மலை, ஷாஃபுன்னா மலை உச்சிகள். மவாக்கு என்று சொன்னால் வக்கன்னா விழுந்தாண்டு அர்த்தம். மவாக்கு என்றால் விழும் இடம். மவாக்குன்னு என்னது, விழும் இடங்கள். என்ன விழும் இடங்கள், மலை துளி விழும் இடங்கள்ங்கிற சொல்வதற்காக மவாக்குல் கத்தர்னு வந்திருக்குது. இப்போ சேர்த்து அர்த்தம் செய்வோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூஷிக்கு ஆக கூடும், நடக்கக்கூடும். அதான் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம், நடக்கக்கூடும். என்ன நடக்கக்கூடும்னா ஐயக்கூன ஹைர மாலில் முஸ்லிமி, ஒரு முஸ்லீமுடைய செல்வங்களில் சிறந்த செல்வமாக கனமுன், ஆடுகள் சிறந்த செல்வமாக ஆகக்கூடும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் வந்து ஆடுகள் தான் சிறந்த செல்வம். ஆடுகளை வைத்து, ஆடுகள் எதனால் சிறந்த செல்வம்னு கேட்டால் எத்துபாவு பிஹா, அந்த ஆடுகளை கொண்டு அவன் பின்தொடர்கிறான். ஷாஃபல் ஜிபாலி, மலை உச்சிகளுக்கும். இப்போ மவாக்கியால் கத்தரி, கத்தர்னா மலை, மவாக்கினா விழும் இடங்கள், மலை துளி விழும் இடங்கள், மழை பெய்கிற இடங்கள். அப்போ வந்து மலை உச்சிகளுக்கும் மழை பெய்யும் இடங்களுக்கும் அந்த ஆடுகளை அவன் ஓட்டி செல்கிறான். இது வந்து அவனுடைய சிறந்த செல்வமாகிற சமயத்தில். ஏன்னு கேட்டால் எஃபிர்ரு பி தீனிஹி மினல் ஃபித்னி, ஃபித்தனாவிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தீனை கொண்டு அவன் ஓடுகிறான். எஃபிர்ரு, அவன் வெறுண்டு ஓடுகிறான். பி தீனிஹி, அவனுடைய தீன் மார்க்கத்தோடு ஓடுகிறான். எதனால் ஓடுகிறான், மினல் ஃபித்தனி, ஃபித்னாவிலிருந்து தப்பித்து ஓடுகிறான்.
இப்படி ஒரு இது வந்து சிறந்த செல்வமாயிரும். ஏன்னு கேட்டால் ஒரு ஊரில் வந்து ஃபித்னாக்கள், ஊரோ ஒரு நாடோ ஒரு மாநிலமோ ஒரு மாகாணமோ ஏதோ ஒன்றில் ஃபித்னாக்கள் நடக்குது என்று சொன்னால் அங்கே நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்க, நம்ம அதில் சேர்ந்துருவோம். அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்க, நம்மளும் அதில் சேர்ந்துருவோம். நிறைய வீடுகளை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தோன்னு வைங்க, நம்மளும் அதில் பங்கெடுத்துருவோம். இந்த செல்வங்கள்லாம் சிறந்த செல்வம் ஆகாது ஒரு காலத்தில். இந்த நேரத்தில் எது சிறந்த செல்வம்? ஊரை விட்டு ஓடுறது தான் சிறந்த செல்வம். ஓடுறதுன்னு சொன்னால் அங்கே போய் செத்து போகிறத சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? அப்போ ஆடை வச்சுக்க, ஆடை வாங்கிக்க. ஆடுகளை வாங்கிக்கிட்டு நீ பாட்டுக்கு ஊரை விட்டு ஓடி மலை உச்சிக்கு போயிடும். அங்கே உட்காந்து பாலை கறந்து குடிச்சிக்க. வேறு எந்த வருமானமும் தேவைப்படாது. மலைகளில் வந்து என்ன செய்ய, ஆடுகள் தன்னால் மேய்ஞ்சிக்கிறோம். அந்த இதை கொண்டு வாழ்வாதாரம் கிடச்சி போயிடும். ஃபித்னாவும் உனக்கு இல்லாமல் போயிடும். இது இவங்களோட சேர்ந்து இருந்தால் தானே ஃபித்னா செய்கிற மாதிரி வரும். மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி போய் காடோ செடியோ என்று ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போறீவாரு, அதுவே ஒரு சிறந்த செல்வமாக ஒரு காலத்தில் ஆகக்கூடும். அந்த யூஷக் என்பதற்காக வேண்டி, யூஷிக்குன்னு வருதுல, அது நடக்கலை, நடக்கலாம், நடக்கக்கூடும். அப்போ ஃபித்னாக்கள் எல்லை மீறி போகும் பொழுது ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற செல்வத்தில் சிறந்த செல்வம் எதுவாக இருக்கு? இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடுறது தான் சிறந்த செல்வமாக இருக்கும். ஊரை விட்டுட்டு ஓடனா நம்ம செத்து போயிடுவோம் சாப்பாடு இல்லாமல். செல்வத்துக்கு என்ன பண்ணணும்? ஆடை ஓட்டிக்கிட்டு போ. அப்போ சில ஆடுகளை வைத்து கொண்டு அதை ஓட்டி கொண்டு மலை உச்சிக்கு போகிறது இருக்க, அதுதான் மனிதனுக்கு செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்று ஒரு காலத்தில் ஆகக்கூடும். மற்றெல்லாம் செல்வம் தான். மற்ற செல்வம்னா அந்த ஊரோட நீ இருந்தாகணும். இருந்தால் ஃபித்னாவிலையும் மாட்டிக்கிட்டாகணும். அது அந்த தொடர்பை அறுத்து கொண்டு ஓடுறதாக இருந்தால், உன்னுடைய செல்வத்தோடு ஓடுவதாக இருந்தால் அம்புட்டை ஆடாக மாற்றிக்கிட்டு ஓடு. இப்போ திரும்பி அர்த்தம் செஞ்சு பாருங்கள். யூஷிக்கு நெருங்கும், ஆகக்கூடும். என்ன ஆகக்கூடும்? ஐயக்கூன ஹைர மாலில் முஸ்லிமி, முஸ்லிமின் செல்வத்தில் சிறந்ததாக ஆகக்கூடும். ஹைர் என்றால் சிறந்தது, மால் என்றால் செல்வம். ஐயக்கூன ஹைர மாலில் முஸ்லிமி, முஸ்லிமுடைய செல்வத்தில் ஹைர சிறந்ததாக. இது வந்து ஹபர் ஐயக்கூனவுக்கு. இஸ்மு வந்து கணவன் பின்னாடி இஸ்மு வருது. ஐயக்கூன ஹைர மாலில் முஸ்லிமி, முஸ்லிமுடைய செல்வத்தில் சிறந்ததாக ஆகக்கூடும். கணமுன் ஆடுகள், சில ஆடுகள். அப்போ சில ஆடுகள் வந்து முஸ்லீமுக்கு இருக்கிற செல்வத்திலேயே சிறந்தது என்கிற நிலை எட்டும். ஒன்றை தங்கம் வெள்ளி எது இருப்பதை விடவும் ஆடு இருந்தால் போதும்டா, அதான சிறந்ததுங்கிற நிலைமை ஏற்படக்கூடும் ஒரு காலத்தில். எப்போ ஏற்படக்கணும்? அது பின்னாடி வருது. அந்த ஆடை வச்சுட்டு என்ன செய்வான்? அது எப்படி சிறந்ததாகும் என்றால், எத்துபௌபிஹா, அதை ஓட்டி செல்வான். ஷாஃபல் ஜிபாலி, மலை உச்சிகளுக்கும். ஓ மவாக்கேல் கத்தரி, மழை பெய்யும் இடங்களுக்கும், மழை துளிகள் விழுகிற இடங்கள், அதாவது மழை பெய்கிற இடங்களுக்கும். அப்போ மழை பெய்யும் இடங்களுக்கும் மலையின் உச்சிகளுக்கும் அந்த ஆடுகளை ஓட்டி செல்வானே, அந்த ஆடு தான் செல்வத்திலேயே சிறந்தது என்ற நிலை ஒரு காலத்தில் ஏற்படக்கூடும். யூஷிக்குன்னு வந்ததுனால ஏற்படக்கூடும்னு ஏற்படலை, ஏற்படக்கூடும். எதுக்கு அவன் இப்படி ஓடுகிறான்? எஃபிர்ரு பி தீனிஹி, அவனுடைய தீனோடு ஓடுகிறான். மினல் ஃபித்தனி, ஃபிராரம் மினல் ஃபித்தனி, ஃபித்தனாவில் இருந்து வெறுன்று ஓடுகிறான் தீனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. அப்போ நம்ம இங்கே இருந்தால் நம்மள்கிட்ட தீனு போயிடும். நம்ம உண்டு, நம்ம தொழுகை உண்டு, வேலை உண்டு, நம்ம போகிறதாக இருந்தால் இவங்க அத்தனை பேரோட தொடர்பை இன்னும் அறுத்து கொள்ளணும். இந்த வீடு வாச சொத்து சுகம் அம்புட்டையும் இழந்து விட்டு திறந்து விட்டு இருக்கிற காசுக்கு ஆடுகளை வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஓடிட்டோம்னு சொன்னால் நமக்கு இந்த ஃபித்னாவில் நமக்கு பங்கு இருக்காது என்ற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் ஏற்படக்கூடும். ஏற்பட்டு தான் ஆகும்னு கிடையாது, ஏற்படக்கூடும். அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் ஏற்பட்டுச்சானா ஏற்படலை. 1400 வருஷத்தில் எந்த இடத்துலையும் வாழ ரசூலுல்லா மக்காவில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கன்னு அப்போ ஏற்பட்டுச்சு. அதை பண்ணி வேறு எங்கேயாவது ஏற்பட்டுச்சானா ஏற்படலை. அப்படி ஏற்படும் என்று சொன்னால் அப்போ நீங்கள் இந்த மாதிரி முடிவை தான் எடுக்கணும். எந்த மாதிரி முடிவு? நமக்கு தீனு முக்கியம், இவங்கள எந்த தீனையும் இங்கே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வேணால் உதாரணத்துக்கு இப்போ சைனாவை சொல்லலாம். சைனாவில் சில பகுதிகளில் அந்த முஸ்லீம்களுக்கு அவ்வளோ மக்காவில் காபிர்கள் செஞ்ச கொடுமையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்க முடியாது, வேறு எங்கிட்ட போயிடலான்னு வாய்ப்பு இருந்தால்
அவங்களுக்கு இது சிறந்ததாக இருக்கணும். அது ஆடு மாடெலாம் ஓட்டிகிட்டு போக முடியாது இன்றைய நவீன காலத்தில், கண்டுபிடிச்சி விடுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை இருந்தால் கூட இப்போ அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அப்படி சாத்தியம் இருந்தால் அது சிறந்த செல்வமாக இருக்கக்கூடும். இப்போ தலைப்பில் என்ன போட்டார்? மினத்தீனி, மார்க்கத்தில் உள்ளதாகும், அல் ஃபிராரு மினல் ஃபித்தனி, ஃபித்தனாக்களில் இருந்து விரண்டு ஓடுவதும் மார்க்கத்தில் உள்ளது. ஒரு ஃபித்தனா இருக்கிற இடத்துல விரண்டு ஓடிறது மார்க்கத்தை சேர்ந்தது, அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கா, டேரா போடாத சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை கொண்டாந்து போடுறாரு. பொருத்தமாக தான் போடுறார். இந்த ஹதீஸு இதே புகாரியில் இன்னொரு 4 இடத்துல இருக்குது. இதையும் சேர்த்து 5 இடம். 3300, 3600, 6495, 7088. இதில் பெருசாக விளக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு காலம் வரும், அந்த ஒரு காலம் வரக்கூடும், வரும்னு ரசூல் அடித்து சொல்லலை. கேம நாள் வரைக்கும் வராமல் போனாலும் பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசிக்குன்னு தான் போடுறாங்க, ஒரு முன்னறிவிப்பாகலாம் சொல்லலை. ஆகக்கூடும், ஆனால் ஆகலாம், ஆகாமல் இருந்தாலும் ஆகலாம், அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதுனால இப்படி நடக்கும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். அப்படி 2க்கு வாய்ப்பு இருந்தால் தான் யூசிக்குன்னு போடுவாங்க. சரி, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாபுன், இது ஒரு பாடம், அல்லது இலாஃபை செஞ்சு போட்டார் அவர், அப்படியும் பண்ணலாம். பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்று குறித்த பாடம். கவுல்னா கூற்று, பாபு கவுலின்னா அந்த கூற்றை பற்றிய பாடம். பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றை குறித்த பாடம். எந்த கூற்று? நான் ஆலமுக்கும் பில்லாஹி, அல்லாவை பற்றி உங்களை விட நன்கு அறிந்தவன். ஆலம் என்றால் இஸ்மு தஃப்லீல், நான் நன்கு அறிந்தவன். ஆலமுக்கும் என்றால் ஆலமு மின்கும்னு வச்சுக்கணும், உங்களை விட. உங்களில் மிக அறிந்தவன்டான்னு அர்த்தம், உங்களை விட அர்த்தம். ஆனால் ஆலமுக்கும், நான் உங்களில் மிக அறிந்தவனாக இருக்கிறேன். பில்லாஹி, அல்லாஹுவை உங்களிலே நான் தான் நன்கு அறிந்தவன் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றை குறித்த பாடம். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அந்த சொல்லுடைய பாடம்ங்கிறார். மேலும் 2 தலைப்பு கொடுக்குறார் பாடத்துக்கு. அன்னல் மாரிஃபத்தை, மாரிஃபா ஞானம், அல்லாவை பற்றிய அறிதல்ங்கிற ஞானம் என்பது ஃபேலுல் கல்பி, அது கல்பு சம்பந்தப்பட்ட செயல். ஞானம்டா தானே, தொழுகை நோம்புலாம் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு செயல், ஜக்காத்துலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு செயல். அல்லாஹ் விளங்குதல் என்பது எது சம்பந்தப்பட்டது? கல்பு தானே. அன்னல் மாரிஃபத்தை, விளங்குதல் என்ற ஞானம் ஃபேலுல் கல்பி, உள்ளம் சம்பந்தப்பட்ட செயல் என்ற பாடம். இந்த பாடமே 2 பாடம் போடுறார். இந்த ஹதீஸில் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பாடத்துக்கு ஒரு தலைப்பு தான் எல்லாருமே கொடுப்பாங்க. இவர் அந்த ரூலெல்லாம் வரமாட்டார். இவர் என்ன செய்வார்? பெரிய கட்டுரையே பாடமாக போடுவார். இவர் என்ன போடுறாருன்னா, நான் உங்களில் நல்லா அறிந்தவன் நான் தான் என்ற பாடம்டா, அதை பற்றி மட்டும் பேசணும். என்ன செய்கிறாரு? இன்னொரு செய்தியும் சேர்க்குறாரு, அதை பற்றின பாடம், இன்னொரு பாடம். அன்னல் மாரிஃபத்தை ஃபேலுல் கல்பி, மாரிஃபா என்பது, மாரிஃபாண்டா ஞானம், ஞானம் என்பது கல்பு சம்பந்தப்பட்ட செயல், உடல் சம்பந்தப்பட்டது, நாவு சம்பந்தப்பட்டது இல்லது, கல்பு சம்பந்தப்பட்டது. களிமா சொல்வது நாவு சம்பந்தப்பட்டது. மனிதனுடைய செயல்கள் 4 விதமாக இருக்கிறது. மனிதனுடைய எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஒன்று உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது நாவு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், சொல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது காசு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது கல்பு கல்புன்னு இங்கே காட்டுறாங்க, இதை மூலையில் தான் இருக்குங்கிறாங்க. அப்போ கல்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். 4 வகையான செயலில் அல்லாவை பற்றி அறிதல் என்பது எது சம்பந்தப்பட்டது? கல்பு சம்பந்தப்பட்டது தான். அல்லாஹ் சிந்திச்சு விளங்குறது தான் மாரிஃபா என்பது. அதை பற்றிய பாடம் அப்படின்னு போட்டாரா? போட்டுட்டு ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தை போடுறாரு. ஏன் இப்படி நான் இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தேன் என்றால், என்ன தலைப்பு? மாரிஃபத்து என்றால் ஃபேலுல் கல்பி, கல்புடைய ஃபேலு, கல்பு சம்பந்தப்பட்ட செயல்னு சொன்னார்ல. எதுக்காக இதை சொல்கிறேன் என்று கேட்டால், கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ் கூறிய காரணத்தினால், அல்லாஹுடைய சொல்லின் காரணமாக. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வலாக்கின் யு ஆஹிதுக்கும் பிமா கசபத்து குலூபுக்கும். இது பக்கராவில் 225வது வசனம், வசனத்துடைய ஒரு துண்டு. கொஞ்சம் முழுசாக எடுத்து பார்த்தா என்ன செய்வான்னு கேட்டால், அதாவது சத்தியம் பண்ணுறாங்கல்ல,
சத்தியம் பண்ணும்போது அல்லாஹ் மேலே சத்தியம் செய்கிறது, சத்தியம் செய்கிறத வந்து வாய் தவறி ஒரு பழக்க தோஷத்தில் ஒல்லாஹி பில்லாஹின்னு சொல்லுவாங்க சில ஆளுங்க. அதாவது அல்லா மேலே அல்லாஹ் இருக்கான் பார்க்குறான் அது சத்தியம் செய்கிறோம் அப்படி உணர்ந்து சொல்லாமல் அல்லா மேலே சத்தியமாக தர்றேன் அப்படி வாய் தவறி சொல்லிவிடுறது. அப்படி சொல்லும்போது மனசில் அதை பற்றி நினப்பு வச்சு சொல்கிறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். இதுக்கு முந்தினது இந்த வசனத்தில் ஒரு பாதி போட்டிருக்கார்ல, அதையும் முழுசையும் போட்டிருந்தா தான் இது நல்லாவே விளங்கும். அது வசனத்துடைய முழுமை என்ன? லா யு ஆஹிதுக்கும், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். லா யு ஆஹிதுக்கும் உல்லாஹு, அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில் லகுவி ஃபி ஐமானிக்கும், நீங்கள் பண்ணுகிற சத்தியங்களிலே வீணானவற்றுக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான். வீணானது என்றால் உள்ளத்தில் உறுதி இல்லாமல் அதைத்தான் சொல்கிறீங்கன்ற ஒரு நினப்பு இல்லாமல் ஏதோ பழக்க தோஷத்தில் வாயினால் மட்டும் சொல்கிறீங்களே அதுக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான். வேறு எதுக்கு பிடிப்பான்? ஒலாக்கின், அடுத்த பகுதி, அந்த பகுதியை விட்டுட்டார். ஒலாக்கின் என்றாலும் யு ஆஹிதுக்கும், உங்களை அவன் பிடிப்பான். பிமா கசபத்து குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் எதை சம்பாதித்ததோ அதற்கு பிடிப்பான். மனசில் உறுதி பண்ணி சொல்கிறீங்களே சத்தியம், அதுக்கு தான் எல்லாம் பிடிப்பான். மனசில் சத்தியங்கிற எண்ணமே இல்லாமல் தூக்க காலத்தில் சொன்ன மாதிரி எல்லாம் மன சத்தியமாக தர்றேன்ருவான். ஆமாம், சத்தியம்தான் செய்கிறனும் ஞாபகத்தில் இருக்காது. ஏதோ பழக்கத்தில் வல்லாஹி பில்லாஹின்னு சொல்லி பழகிட்டதுனால சொல்லிவிடுவாங்க. இதுக்கெல்லாம் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. சத்தியத்தில் கணக்கில் வராது, அதுக்கு பயப்படாத, நான் பிடிக்க மாட்டேங்கிறான்ல. இதில் நமக்கு என்ன சொல்லி தரப்படுதுன்னு கேட்டால், கல்புல வந்து உறுதி செஞ்சு சொன்னதை தான் எல்லாம் பிடிப்பேன்னு சொல்கிறான். வாயிலேருந்து வந்ததுனாலாம் பிடிக்க மாட்டேங்கிறான். அப்போ சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஈமான் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிவதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாதுங்கிறார் இவர். மொழிவது கிடையாது, மாரிஃபத்துல் கல்பு தான். கல்பில் அது விளங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி சொல்கிறானா, சும்மா வார்த்தை சொல்கிறானா? வார்த்தை சொன்னானேயானால் அவன் கல்பு விளங்கலை. கல்பு விளங்கலைன்னா அது ஈமான் அல்ல. மாரிஃபத்துல் கல்பு தான் என்னது, ஈமானே ஈமான்ங்கிறதுல அடங்கும்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஆதாரம் என்ன காட்டுறாருன்னு கேட்டால், ஒல்லாஹி நான் இதை செய்வேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அல்லாவை தான் பயன்படுத்துகிறான். ஆனால் அல்லாவை பயன்படுத்தணும் நினச்சி அவன் செய்யலை. அவன் அறியாமல் என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் வாய் தவறி இந்த வார்த்தை ஒருவனுக்கு வந்து விட்டது என்றால், நீ அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்ட கஃபாரா கூட நல்லா சொல்ல மாட்டான். அந்த வசனம் அப்படி சொல்லுது. 2:225 வசனம் எப்படி சொல்லுது? லாயு ஆஹிதுக்கும், அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்களில் வீணானவற்றுக்கு பிடிக்க மாட்டான். வீணானதுன்னா என்ன? இது விளக்குது. உலாக்கின் என்றாலும் யுவாஹிதுக்கும், உங்களை பிடிப்பான். பிமா கசபத்து குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் எதை உறுதி செஞ்சதோ அதுக்கு தான் பிடிப்பான். உள்ளத்தில் நினச்சி பிளான் பண்ணி அல்லா மேலே சத்தியம் செய்கிறேன்னு நினச்சி சொன்னான் பாருங்கள், அதுக்கு தான் பிடிப்பேங்கிறான். அப்போ மாரிஃபத்து என்பது எது சம்மந்தப்பட்டது? வாயில் மொழிவது அல்ல ஈமான். வாயில் மொழிவதை விட எது இருக்கனே, மனசில் இருக்க வேண்டும், மனசு நம்ப வேண்டும், கல்பு உறுதி பண்ண வேண்டும் என்று தலைப்பு போட்டார்ல. அந்த தலைப்புக்கு ஆதாரம் அண்ணல் மாரிஃபத்தை ஃபேலுல் கல்பின்னு போட்டார்ல. மாரிஃபா என்ற ஞானம் கல்புடைய செயல் தானே தவிர நாவின் செயல் அல்ல. இது ஒரு பெரிய சர்ச்சையே அந்த காலத்தில் நடந்துச்சு. ஒருத்தன் அந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியாமல் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறான், முஸ்லீம் ஆயிடுவானா என்று கேட்டால், சொல்லிட்டான்ல ஆயிடுவான் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை. அது சொன்னால் பத்தாதுப்பா, கல்பில் இருக்கணும்லப்பா, அது ஒரு சர்ச்சை. ஆனால் இது பெரிய சண்டையெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். சிந்திச்சு பார்த்தா அது சண்டையே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இது ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தில் உள்ளது. ஒருத்தன் வாயினால் சொன்னோன்னா ஒரு மூமின் தான் நம்ம சொல்லுவோம். ஏன் கல்புனால் சொன்னால் உனக்கு கண்டுபிடிக்கலுமா? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஈமான் என்பது வேறு. மனிதர்கள் ஈமான் என்று முடிவு செய்வது நாவல சொல்கிற கொண்டு தான். ஒருத்தன் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு ஒருத்தன் வர்றான், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறான், அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறான், முஸ்லீம் ஆகிட்டான்ல. உள்ளத்தில் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம மூமின் தான் சொல்லணும். அப்போ நமக்கு அதை உள்ளத்தில் உள்ள அறிய முடியாதுங்கிற காரணத்தினால வாயினால் சொல்லுவதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈமான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஈமான் என்ன? ஏமாற்றி நம்மளை சொல்லிட்டு போயிட்டான். மறுமையில் மாட்டிக்கணும். எங்கடா நீ வாயினால் சொன்ன கல்புல எங்கடான்னு நல்லா கேட்பான். ஆகிரத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அப்படி, துன்யா சம்பந்த விஷயத்துக்கு இப்படின்னா சண்டைக்கு வேலையே இல்லை. இவங்க இதுக்கு கூட சண்டை பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஈமான், அதெல்லாம் அதான் ஈமான், இதுதான் ஈமான். பெரிய பயங்கர சண்டை, பெரிய கட்டுரைகள் ஆர்டிக்கல் எல்லாம் கடைசியில் நுணுக்கத்தை விளங்காமல் என்ன செய்வாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களாக இருப்பாங்க.
இது எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? வாயினால் உள்ளது ஈமான் இல்லைங்கிறது அல்லாட்ட உள்ள விஷயம்ப்பா. நீங்கள் வெளிப்படையான விஷயத்தானே முடிவு செய்யணும். உங்களுக்கு வாயினால் சொல்லிட்டான்ல, போதும்ல. வாயினால் சொல்கிறது தானே உனக்கு அறிய முடியும். அப்போ நாம் ஒருவனை மூமின் என்று முடிவு செய்வதற்கு நாவினால் சொல்வது போதும். அல்லாஹ் ஒருவனை மூமின் என்று முடிவு செய்வதற்கு மனசை நம்ப வேண்டும்னா முரண்பாடு ஏதாவது இருக்கா? ரெண்டு கருத்தா? இது ஒரு கருத்து தானே. இதில் இவர் இந்த கருத்தை சார்ந்து பேசுகிறார். வண்ணல் மாரிஃபா என்பது ஃபேலுல் கல்பு சம்மந்தப்பட்டது தான். அதுக்கு தான் தலைப்பு போடுறாரு. போட்டு என்ன செய்கிறாரு? அவன் வாயினால் சொல்வதா ஒருத்தர் மூமின் ஆக மாட்டாங்கிறார். இது சொல்லவே கூடாது. மனசுனால சொன்னால் தான் மூமின் ஆவான்ங்கிறது அல்லாஹ் சம்மந்தப்பட்டதுப்பா. நீங்கள் சொல்ல தொழுகையே தொழுவுறீங்கன்றா கூட வெளிப்படையாக தொழுதா நம்ம தொழுகை தான். நடிக்கிறதுக்கு ஒரு தொழுதான்னா தொழுகை இல்லை தான். ஆனால் நீங்கள் நடிக்கிறதுக்கு தொழுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வெளிப்படையாக தொழுதான்னா தொழுதான்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அல்லாஹ் கூலி கொடுக்கும்போது பிடிச்சிக்கிட்ட மனுஷன் எனக்கு தொழுவே இல்லை போய் சொல்கிறேன்னு கேட்பான். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான சண்டைகள்லாம் நடந்துருக்கு. சிரிப்பாக நமக்கு வருது பார்க்கும் பொழுது. கூட குரான் படைக்கப்பட்டதா மகளுக்காக மகளுக்காக பல சண்டைகள் இருக்குது. சாதாரண ஒரு விஷயத்தை பெரிய பாரதூரமாக நினைஞ்சிருக்கிறாங்க. பக்கம் பக்கமாக எழுதி ஆய்வுங்கிற பேரில் சண்டை போட்டுருக்காங்க பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தவங்கள்லாம். இது அப்படிப்பட்டதே கிடையாது. ரெண்டும் தான். அல்லாவிடத்தில் மறுமையில் எதுன்னு கேட்டால் கல்புல தான் இருக்கணும். உலகத்தில் மூமின்னு சொல்வதற்கு என்னன்னு கேட்டால் வாயில் உள்ளது தான். அதான் நமக்கு தெரியும். நான் உள்ள சொல்கிறது தான் நமக்கு தெரியும். சரி, இதுக்கு வந்துடுவோம். வண்ணல் மாரிஃபத்த ஞானம் என்பது ஃபேலுல் கல்புடைய செயல் என்று சொல்லிட்டு, ஏனென்றால் கவுலில்லாஹி தாலா அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் என்ன சொல்கிறான்? வலாக்கின் யுவாஹிதுக்கும் என்றாலும் அவன் பிடிப்பான், பிமா கசபத்து குலூபுக்கும் உங்கள் உள்ளங்கள் செய்ததைத்தான் பிடிப்பான். உங்கள் உள்ள அதை செய்யணும், அதாவது தீர்மானிக்கணும், முடிவு செய்யணும், அதான்னு சொல்லி சொல்கிறான். இது ஆதாரமாக காட்டிக்கிறார். அடுத்து நம்ம 20 குர்ஆன் ஆயத்தை இந்த 2வது தலைப்புக்கு ஆயத்தை போட்டு விட்டார். முதல் தலைப்புக்கு ஹதீஸை போடுவார். முதல் தலைப்பு என்ன? 2 தலைப்பு போட்டார்ல. ரசூல்லா நான் தான் மிக அறிந்தவன் சொன்னாங்கல்ல, அது பற்றிய பாடம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பாடத்துக்கான ஹதீஸு 20வது ஹதீஸ். ஹத்தசனா முஹம்மது பின் சலாம். எனக்கு முஹம்மது பின் சலாம் சொன்னார். கால அவர் சொல்கிறாரு, அக்பரனா அபுதா என்பவர் எனக்கு சொன்னார். யார் வழி அவர் சொன்னார்? அன் ஹிஷாமின், ஹிஷாம் வழியாக சொன்னார். ஹிஷாம் யார் வழியாக சொன்னார்? அன் அபிஹி, அவங்க ஹிஷாமுடைய வாப்பான உருவா வழியாக. உருவா என்பவர் தான் அந்த ஹிஷாமுடைய தகப்பனார். பெருவழியமாக எல்லாரும் தெரிஞ்சதுனால பேரை போட மாட்டாங்க. ஹிஷாமுண்டாலேயே இதை இவரை தான் சொல்கிறாங்கன்னு ஹதீஸில் வந்தால் இவரை தான் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். அன் ஹிஷாமின், ஹிஷாம் வழியாக அவர் அறிவிக்கிறாரு. அன் அபிஹி, அவர் யாருன்னா உருவா வழியாக அறிவிக்கிறாரு. உருவா யாருன்னா ஆயிஷா நாயக்குடைய மகரமான ஒரு ஆளியார், ஜுபைருடைய மகன் அவர். அன் அபிஹி, அவர் உருவா வழியாக அறிவிக்கிறாரு. அவர் அன் ஆயிஷத்தை, அவங்க ஆயிஷா நாய் வழியாக அறிவிக்கிறாங்க. காலத் அவங்க சொன்னாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா அமரகும், கானவுக்கு பிறகு அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம், கடைசியாக தானே அர்த்தம் செய்யணும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்னு சொன்னால் ஒரு மீனிங் இல்லைல்ல, அதுக்காக வேண்டி கடைசியாக செய்யலாம். முந்தி ஒரு நாள் செஞ்சுட்டு போங்களேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் பின்னாடி வரும். இதா அமரகும், மக்களுக்கு கட்டளையிடும் பொழுது, அவர்கள்னால் மக்கள்ன்ற அர்த்தம், அவர்களுக்கு கட்டளையிடும் பொழுது, அமரகும் அவர்களுக்கு கட்டளை இடுவார்கள், மினல் அமாலி அமல்களில், பிமா யுத்தி கூண எதற்கு அந்த மக்கள் சக்தி பெறுவார்களோ அதற்கு கட்டளையிடுவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு அமல் செய்கிறதா இருந்தால் இந்த மக்களுக்கு 7 ஆண்டு பார்ப்பாங்க. 7 தான் கட்டளையிடுவாங்க. 7ஆவது ஒன்றை தூக்கி இதான் செய்யன்னு செய்ய மாட்டாங்க, கட்டளையிட மாட்டாங்க. இதா அமரகும், மக்களுக்கு அவர்கள் கட்டளையிடுவார்களே ஆனால், அமரகும் மினல் அமாலி அமல்களில் அவங்க கட்டளையிடுவாங்க. பிமா யுத்தி கூண, பிமான்னா பில்லதி, அல்லதியுடைய அர்த்தம் மௌசூல். பிமா யுத்தி கூண பில்லதி யுத்தி கூண, எதற்கு அவர்கள் சக்தி பெறுவார்களோ அதைத்தான் கட்டளையிடுவாங்க. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு ஒரு கட்டளை இடும்போது வேறு மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி நெருப்புல இறங்கு அந்த மாதிரியான ஒரு கட்டளையெல்லாம் போட மாட்டாங்க. எது மக்களுக்கு ஏழுமோ அதைத்தான் கட்டளை போடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது காலு, மக்கள் கேட்டார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இன்னா லஸ்னா
கஹை அத்திக்க யார சூழல்லா, அல்லாவுடைய தூதரே லஸ்னா நாங்கள் இல்லை. லஸ்னாங்கிறது லைச என்பதனுடைய லைசன் ஒரு ஃபேல் இருக்குல்ல, அதுவும் அந்த காணவுடைய வகையில் உள்ளது தான். அப்போ லஸ்னாங்கிறது என்ன, லைச லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்தும் அது மட்டும் இப்படி வரும், விளங்குதா? அப்போ லஸ்ன லஸ்து லஸ்னான்னு வரும். இன்னா நாங்கள் லஸ்னா நாங்கள் இருக்கவில்லை, ஹை அத்திக்க உங்களை போன்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாவுடைய தூதரை நீங்கள் லேசான கட்டளையாக போடுறீங்க, எது சாத்தியமாகுமோ அந்த கட்டளையை போடுறீங்க, அது சரிதான், உங்களுக்கு சரிதான். நாங்கள் உங்களை மாதிரி கிடையாத, எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக செஞ்சால் தானே நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். நீங்கள் கொஞ்சம் செஞ்சால் கூட சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு, அதனால் எங்களுக்கு என்ன செய்யுங்க, லேசாக போடாதேன்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? காலு அந்த மக்கள் கேட்டாங்க, இன்னா நாங்கள் லஸ்னா நாங்கள் இருக்கவில்லை, ஹை அத்திக்க உங்கள் ஹை அத்துங்கிறது சிவத்து, உங்கள் தன்மையை போன்றவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. யாரை சொல்லலாம்? அல்லாவுடைய தூதரை நாங்கள் உங்களை போன்றவர்களாக இருக்கவில்லை. ஏன்னு கேட்டால், இன்னல்லாக இறைவன் கது கஃபரலக்க உங்களுக்கு மன்னித்து விட்டான், மாத்த கத்தமம் என்று தம்பிக்க ஒமா தாகர் பாவங்களில் முந்திய ஒன்றையும் பிந்திய ஒன்றையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். உங்களுக்கு முன்பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு, இனிமேல் நீங்கள் செஞ்சால் கூட அது அட்வான்ஸாக மன்னிப்பை போச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை போல் கிடையாது, நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லாதீங்க, நல்ல பெருசாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் மன்னிப்பு பெறதா இருந்தால் ரொம்ப செய்யணும்ல. நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறீங்க. உங்கள் தகுதிக்கு ஒன்றுமே செய்யாட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறதுனால அல்லாவுக்குன்னு ஒன்றுமே செய்யாட்டா கூட உங்களை பாதிக்காது. நாங்கள் உங்களை மாதிரியா அப்படி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறதுல அவங்களுக்கு இந்த போதுமானதாக தெரியலை. உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடக்கூடிய அந்த கட்டளை கொஞ்சமாக தெரியுது. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்கல்ல, என்னை ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்களே, ஆனால் மக்களுக்கு எது ஏழுமோ அதை கட்டளையிடுவார்கள். இதை பார்த்தவொன்னே காலு சஹாபாக்கள் கேட்குறாங்க, இன்னா லஸ்னா கஹை அத்திக்க யார் ரசூலுல்லாஹ், அல்லாவுடைய தூதரை நாங்கள் உங்களை போல் இல்லையே, இன்னல்லாஹக்கு அது கஃபரலக்க அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டானே, மாண்டா அல்லதி தக்கத்தம் தம்பிக்க உங்கள் பாவங்களில் எது முந்தி விட்டதோ அதையும், ஒமா தஹர வல்லதி தஹர எது பிந்தி விட்டதோ, எதுவும் மாவுக்கு அல்லதி விட அர்த்தம் தான், எது பிந்தி விட்டதோ அதையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, நாங்கள் உங்களை மாதிரி இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பிந்தினு நம்மளை வச்சுக்கிறணும். நாங்கள் உங்களை போல் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொஞ்சம் அமல் போதும், எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு நாங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்க போகிறோம்னா பெருசாக சொல்லுங்கள், ஜாஸ்தியாக சொல்லுங்கள், சிரமப்பட்டு செய்கிற மாதிரி கொண்டாந்து சட்டத்தை போடுங்க. அவ்வளவும் அடக்கி இந்த வார்த்தையை வச்சு கேட்குறாங்க. அப்போ எகுலபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கோவப்படுவார்கள். ஹத்தா யூரஃபல் கலபு ஃபி வஜீஹி அவங்க முகத்தில் கோபம் அறியப்படும், முகம் செவந்துடும். ஒரு ஆள் கோபமாக இருந்தால் நமக்கு தெரியத்தானே செய்யும், மூஞ்சில் தெரியுமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் கோவப்படுவார்கள். ஹத்தா யூரஃபல் கலபு கோபம் அறியப்படும், ஃபி வஜீஹி அவங்க முகத்தில் அறியப்படும் அளவுக்கு கோவப்படுவார்கள். இந்த கேள்விக்கு கோவப்பட்டு ஒரு போதனையை சொல்கிறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.